இஸ்லாம் போதிக்கும் நல்வழியில் நின்று பொறுமை காத்து நோன்பு நோற்று இஸ்லாமிய அன்பர்கள் இன்று நோன்பு பெருநாளான ஈகை திருநாளை குதூகலமாக கொண்டாடி வருகின்றனர். அன்பினை பகிரும் பெருநாள்களில் ஒன்றான இந்நாளை நாட்டில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இதர இனத்தவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் கொண்டாடுவது வழக்கம். அந்த மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருந்த ஓர் அழகிய குடும்பத்தின் நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் குறித்த சிறப்பு செய்தி தொடர்ந்து இடம்பெறுகின்றது. கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் வசிக்கும் அப்துல் ஹமீத் முஹம்மட் மற்றும் மும்தாஸ் பேகம் ஜைலாப் டீன் குடும்பத்தினர் பெருநாள் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தனர். பெருநாளை வரவேற்கும் விதமாக 6 வகையான பலகாரங்களை தயார் செய்து வைத்திருந்த நிலையில் புத்தாடை மற்றும் புன்சிரிப்போடு தொழுகையை முடித்து தங்களின் கொண்டாட்டத்தை தொடங்கினர். குடும்பத்தோடு பெருநாள் கொண்டாடுவதே தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றாலும் மாமியாரும் மாமனாரும் உடன் இல்லாதது தற்போது பெரும் குறையாகவே இருப்பதாக குடும்ப தலைவன் அப்துல் ஹமீத் முஹம்மட் கூறினார். வருஷம் வருஷம் நம்ம மாமியார் வீட்டுக்கு போவோம். ஸோ இந்த வருஷம் அவங்க யாரும் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இங்கே ராயா பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த சந்தோஷத்துலேயும் 2 வயசானவங்க இறந்தது ஒரே வருஷத்தில் 2 பேரும் இறந்தது அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அப்பயும் அவங்க கூட பிறந்தவங்க இன்னும் அங்கே திருவனந்தபுரம் தான் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் சந்தோஷமாக ஓடிருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். பெருநாளின் போது பல விதமான உணவுகள் தயார் செய்து வைத்திருந்தாலும் கூட இந்தியர்களின் பாரம்பரிய உணவுகளான இட்லி மற்றும் தோசைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக குடும்ப தலைவி மும்தாஸ் பேகம் ஜைலாப் டீன் தெரிவித்தார். இட்லி தோசை மெயின் டிஷ்ஷாக இருக்கும். எனக்கு துப்பாட்டும் இருக்கும், லம்மாங்கும் இருக்கும். இன் சேம் டைம் ரெண்டாங்கும் நாங்கள் செய்வோம். பிகாஸ் மை மதர் மலாய்க்காரங்க, ஜாபு மலாயும். அப்பா தான் இந்திய முஸ்லீம். ஸோ அந்த மலாயோட இது இருக்கிறதுனால ரெண்டாங் மசியாடு, துப்பாட்டு மசியாடு. இப்போ துப்பாட் தாண்டி இப்போ நசீம் பேட் தான் இப்போ செய்கிறோம். மோஸ்ட் ஈஸியில் அதெல்லாம். பட் தோசை இட்லி மசியாடு கொஞ்சம். ஏன்னா அவங்க பிள்ளைங்களாம் அதான் சாப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட் அதான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடப்படும் நோன்பு பெருநாள் குடும்ப உறவுகளை நெருக்கமாக இணைக்கும் அர்த்தமுள்ள தருணமாக விளங்குவது மட்டுமின்றி அந்நாளில் பகிரப்படும் அன்பும் வாழ்த்துகளும் பாசத்தையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்துவதாக கூறுகின்றார் அப்துல் ஹமீதின் சகோதரர் லொக்மான் ஹக்கீம். வருஷம் வருஷம் நார்மலாக தான் இருக்கும், ஹாப்பியாக தான் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லாம் ஒன்றா கூடி நம்ம ஹரிராயா கொண்டாடுறதுக்கு ஹாப்பியான விஷயம்னா இன்னும் 2 நாள் அக்கா வர போகிறாங்க. எல்லாம் கூட பிறந்தவங்கலாம் எல்லாம் ஒன்றா கூட போகிறாங்க. ஸோ ஒரு துக்கத்தை மறைக்கிறதுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம். கணவரின் வீட்டில் பெருநாளை கொண்டாடுவது ஓர் இனிய அனுபவமாக இருக்கும் அதே வேளையில் பிறந்த வீட்டிற்கு சென்று பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் கொண்டாடும் அந்த நெருக்கமான தருணங்கள் மனதிற்கு தனித்துவமான சுகத்தை அளிப்பதாக லொக்மான் துணைவியார் மரியான் முஹம்மட் தெரிவித்தார். வருஷம் அம்மா வீட்டில் தான் ராயா கொண்டாடிட்டு மாமியார் வீட்டுக்கு வருவோம். இது 2 வருஷமாக இங்கே கொண்டாடிட்டு அம்மா வீட்டு சுங்கேபுலு அங்கே போகிறோம். அக்கா அண்ணன் எல்லாமே வருவாங்க. ஃபேமிலியெல்லாம் வந்தால் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, எங்கே வெளியே போகலாம், எங்கே கேதரிங் பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வருஷத்தில் இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் நாங்கள் அந்த மாதிரி கேதரிங் பண்ணி எல்லாம் ஒன்றா இருப்போம். இதனிடையே நோன்பு பெருநாளை வெறும் கொண்டாட்டமாக மட்டுமின்றி அதன் ஆன்மீக பின்னணியையும் சமூக முக்கியத்துவத்தையும் உணர்ந்து இன்றைய இளம் தலைமுறையினர் நன்கறிந்து செயல்படுவதாக அவ்வீட்டில் உள்ள 13 வயதினர் சிலர் கூறினர். ராயனா நார்மலி நம்மலாம் ஃபேமிலி கூட அண்ட் தென் கம்போங்கெலாம் பள்ளி போனோன்னா கசின்ஸ் அண்ட் தென் அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா போயிட்டு அங்கே போயிட்டு பட்டாசு வெடிக்கணும், அதுதான் முக்கியமாக பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும். கசின்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாம் ஒன்றா இருப்போம். அந்த மாதிரி ராய காலையில் எந்திரிச்சோன்னே தலை குளிப்பாங்க. பழைய கெட்டதில் இது பண்ணி புதுசாக ஒரு இது கொண்டு வரதுக்கு தலை குளிப்பாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் மோஸ்ட்லி தொழுவ போவாங்க, ராய தொழுவ போவாங்க. தென் எல்லாம் சலாம் பண்ணுவாங்க, மிந்தா மாஃப் பண்ணுவாங்க. பண்ண தப்பு எல்லாத்தையும் மிந்தா மாஃப் பண்ணி இது பண்ணுவாங்க. அதோட அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க.
அன்பாலே அழகாகும் வீடு என்பதற்கேற்ப கூட்டு குடும்பத்தின் கொண்டாட்டத்தில் அப்துல் ஹமீட்டின் வீடு இன்று சொந்த பந்தங்களாலும் அன்பாலும் நிறைந்து காணப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் ஈகை திருநாளை மிகவும் விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். அதிலும் மூவின மக்கள் வாழும் மலேசிய நாட்டில் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடுவதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. இனம், மதம், சமயம் மற்றும் மொழிகளை கடந்த அன்பையும் ஒற்றுமையையும் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வோம். அனைவருக்கும் ஈகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் செய்திகளுக்காக நான் கமலி காளிதாஸ்.